கொண்ட தலைப்பு போரும் அமைதியும். மனிதன் தோன்றிய காலம் தொட்டே இந்த இரண்டு வார்த்தைகளும் நம் வரலாற்றின் பக்கங்களை நினைத்து வருகின்றன. ஒன்று அழிவின் சின்னம், மற்றொன்று ஆக்கத்தின் சிகரம். இவற்றை பற்றி என் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் இரத்தக்கரை படியாத பக்கங்களை இல்லை எண்ணலாம். போர்கள் பெயரில் தான் எத்தனை வீரம், பெருமிதம், ஆனால் அதன் விளைவுகளோ துயரங்கள். பாரதிதாசன் பாடியது போல கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற வரிகள் போரின் கோரத்தை நமக்கு ஆர்ப்பட்டமாக உணர்த்துகிறது. போர் என்பது என்ன? இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை தகராறு மட்டுமா? இல்லை, அது பல்லாயிரக்கணக்கான வீரர்களின் உயிர்களை பழிவாங்கும் துயர நிகழ்வு. தந்தையை இழந்த பிள்ளைகளின் மூலம், கணவனை இழந்த பெண்களின் கண்ணீர், மகனை இழந்த பெற்றோர்களின் தீராத துயரம் என போர் அது நிகழும் திசை எங்கும் துக்கத்தையே பரிசளிக்கிறது. போர் அது நிகழும் திசை எங்கும் துக்கத்தையே பரிசளிக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியில் போராடி இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்தார். நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகும் அமைதி வழியில் தான் நம் இந்தியாவின் விடுதலை, தன் மக்களின் விடுதலை பெற்றெடுத்தார். இவர்கள் எல்லாம் நமக்கு கற்பிப்பது ஒன்றே ஒன்றுதான். ஆயுதங்களை விட வலிமையானது அன்பு வழியிலான அமைதி போராட்டம். எனவே வாருங்கள், போர் இல்லாத அன்பும் சமாதானமும் நிறைந்த ஒரு புதிய உலகை உருவாக்குவோம். நம் வீடு, நம் தெரு, நம் சமூகம் என போர் இல்லாமல் ஒரு புதிய நாட்டை உருவாக்குவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.